Hello friends, welcome to Ups Naughty Vibes. இன்னைக்கு வந்து பீட்ரூட் வந்து தொக்கு எப்படி செய்கிறதுன்னு என்னோட ஸ்டைலில் பார்க்கலாம். இது சாப்பிட்டிங்கன்னா நல்லது, ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகும். ஒயிட்டாக ஆகணுங்கிறவங்க, நல்ல கலராக ஆகணுங்கிறவங்க, நல்லா ஸ்கின் வந்து பளபளன்னு இருக்கணும்னு நினைக்கிறவங்க, ஹெல்த்தியாக ஸ்கின் இருக்கணுங்கிறவங்க இந்த பீட்ரூட்டை சாப்பிட்டா நல்லது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கணும். ஆயில் சூடானோடனே வரமிளகாய் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இது லைட் ப்ரௌன் ஆகட்டும். இது லைட் ப்ரௌன் ஆனோன்னா எடுத்துடலாம். இப்போ அடுத்தது நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கிட்டோம். அடுத்தது இதில் வந்து இஞ்சி சும்மா சின்ன சைஸ் வந்து போட்டுக்கலாம். பூண்டு வந்து கொஞ்சம், இதையும் வதக்கிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிப்போம். இது லைட் ப்ரௌன் கலர் வரணும், ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது. இதில் 3 சில்லு தேங்காய் வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இது லைட்டாக பச்சை வாடை போய் வாசம் வரும். அந்த ஸ்டேஜில் ஹாஃப் பீட்ரூட் எடுத்துருக்கேன். பெரிய சைஸ் பீட்ரூட்டில் இல்லை, இவ்வளோ சைஸ் பீட்ரூட்டில் ஹாஃப் பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். அதை போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிப்போம். ஒரு குட்டி சைஸ் சின்ன நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இதை கிரைண்ட் பண்ணும்போது சேர்த்து நம்ம போட்டுக்கணும். ஒரு 5 to 6 மினிட்ஸ் ஆச்சு, நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கூல் டவுன் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் அரைச்சிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. மிக்சர் ஜாரில் நம்ம வதக்கி வச்சுருந்த இஞ்சி, பூண்டு, வெங்காயம், பீட்ரூட் போட்டுட்டு நம்ம கொஞ்சமாக சொன்னல புளி போட்டுக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருந்த உளுந்தும்
காஞ்ச மிளகாய் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கிரைண்ட் பண்ணிட்டேன். இதை தாளித்து சாப்பாட்டோடு சாப்பிடும்போது யம்மியாக இருக்கும் அண்ட் ஹெல்தி டூ. ட்ரை பண்ணி பாருங்கள்.